ஹரே கிருஷ்ணா வணக்கம் எல்லாத்தையும் பற்றிக்கும். ஸோ போன வாரம் சில முக்கியமான விஷயம் நான் பார்த்தேன். நான் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணேன். நான் உங்களுக்கு இந்த சாட் போன வாரம் ப்ரெசென்ட் பண்ணேன். தயவு செஞ்சு நீங்கெல்லாம் எல்லாம் புரிஞ்சு காட்டக்கூட அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ பகவான் கிருஷ்ண பகவான் இப்படி இந்த பௌத்திக உலகத்தை படைக்கிறார், இந்த யூனிவர்ஸ் எப்படி படைக்கிறார்னா, ஸோ மகாவிஷ்ணு மூலியமா கர்நாடக விஷ்ணு அவர் மூலியமா படைக்கிறார். ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும், மகாவிஷ்ணு உடல்ல இருந்து கோடிக்கான யூனிவர்ஸ் வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலி மொத அவர் உடல்ல இருந்து வருது கோடிக்கான யூனிவர்ஸ் இல்லை. ஓகே, அது வராது. என்ன அவர் உடல்ல வரோம்னா இந்த மெத்தினீச்ச வரும். ஓகே, இந்த 23 ஜட பொருள் மெத்ர எலிமெண்ட். ஓகே, 23 ஜட பொருள் வெளியே வரும் அவர் உடல்ல இருந்து. ஆனா அந்த ஜட பொருள் அது கூட முடியாது. யூனிவர்ஸா உருவாக்க முடியும். என்ன ஜட பொருள் மெத்ர எலிமெண்ட்ஸ். சோ பகவான் மகாவிஷ்ணு தான் செய்யறான். நீங்க பாருங்க, அவர் அவர் பார்வை, அவர் கிளான்ஸ் பாக்குறார், இந்த ஜட பொருள் பாக்குறார். சோ மகாவிஷ்ணு இந்த ஜட பொருள், இந்த ஜட பொருள் அது பேர் இருந்தாதான் பிரதனா. ஓகே, பிரதனா. சோ மகாவிஷ்ணு சிறா அவர் இந்த பிரதனா வந்த பார்வையை பார்க்கிறார். சோ பார்க்கும்போது தான் பகவான் என்ன செய்யறார், அவர் அந்த ஜீவராசிங்கெல்லாம் இம்ப்ரெக்னேட் அப்படின்னா ஜீவராசிங்கெல்லாம் இந்த பிரதனால போருது. ஓகே, இந்த ஜட பொருள்ல போருது ஜீவராசிங்கெல்லாம் ஆத்மா. சோ அந்த ஜீவராசிகள் என்ன இருக்கும் கூடன்னா காலா இருக்கும், நேரம் இருக்கும், அந்த ஜீவராசி கர்மா இருக்கும். சோ கர்மா இருக்கும் அண்ட் சுவாபாவான என்ன குணங்கள் போன ஜென்மத்துல என்ன குணம் வரைச்சோ அந்த குணம், அதான் சுவாபாவம். ஸோ இந்த மூணும் ஜீவராசி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஜீவராசி பிரார்த்தனை கூறுவாங்க. அப்பதான் மகாவிஷ்ணு சக்தி அந்த பிரதானப்பட்டிருந்தா அப்பதான் இந்த 23 ஜடப்பொருள் எல்லாம் கூடுவாங்க. கூடி யூனிவர்ஸ் உருவாக்கும். ஓகே, ஏன்னா மகாவிஷ்ணு சக்தி இல்லைன்னா இந்த 23 ஜட பொருள் கூட முடியாது. ஏன்னா ஜட பொருள் மேய்ச்சல் எலிமெண்ட்ஸ். சோ மகாவிஷ்ணுவோட பார்வை சக்தி, அவர் சக்தியை கொடுத்தனாலதான் இந்த 23 பிரதான அது கூட போது என்ன ஆகும், மகா தத்துவம் ஆகும். ஓகே, இந்த மகா தத்துவம், இந்த மகாத்துவம். சோ பிரதானால 3 குணங்கள் இருக்கும். சாத்தி குணம், ராஜகுணம், தமகுணம் இருக்கும். ஆனா அந்த 3 குணமும் இன்ஆக்டிவ். ஓகே, சோ பகவான் சக்தி பூந்துட்டோன்னா அந்த பிரதான மகா தத்துவம் மாறும். ஓகே, இந்த மகா தத்துவத்துல இந்த 3 குணங்கள் ஆக்டிவ். ஓகே, ஆக்டிவா இருக்குங்க. ஆக்டிவா இருக்கும் போது மகா தத்துவ அகங்காரம் மாறும். அகங்காரம் மாறும். சோ அகங்காரமும் சாத்தம் குணம் கலந்து இருக்கும் போது மனம் உருவாக்கப்படும் அண்ட் 10 புலன் தேவருக்கு உருவாக்கப்படும். நீங்க பாருங்க இந்த சார்ட். ஓகே, அகங்காரமும் ராஜகுணம் கலந்து போகும்போது பிராணா உருவாக்கப்படும், 10 புலங்கள் உருவாக்கப்படும், இன்டெலிஜென்ஸ் புத்தி உருவாக்கப்படும். அகங்காரமும் தமகுணம் கலந்து போகும்போது 5 தன்மத்தை உருவாக்கப்படும், 5 பஞ்சபூதங்கள் உருவாக்கப்படும். ஓகே, ரஃப்லி இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 5 தன்மத்தை இங்க பாருங்க, சைட்ல பாருங்க, இதான் 5 தன்மத்தை. சவுண்ட், டச், ஃபார்ம், டேஸ்ட், ஸ்மெல், இதான் 5 தன்மத்தை. இந்த 5 பஞ்சபூதங்கள், பூமி, நீர், நெருப்பு, காத்து, ஆகாயம். ஓகே, இதான் 5 பஞ்சபூதம். ஓகே, நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த யூனிவர்ஸ் எப்படி படைக்கிறதுனா, இதை மொத்தம் சவுண்ட் மூலியமா, சவுண்ட் ஈத்த வருது, ஈத்தல இருந்து தாச் வருது, தாச் காத்து வருது, காத்துல இருந்து ஏல இருந்து ஃபார்ம் வருது, ஃபார்ம்ல இருந்து நெருப்பு வருது, நெருப்புல இருந்து தேய்ஸ் வருது, தேய்ஸ்ல இருந்து நீர் வருது, நீர்ல இருந்து ஸ்மெல் வருது, ஸ்மெல் இருந்து எர்த். இப்படிதான் இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, நம்ம எர்த் இப்படிதான் ஃபார்ம் பண்ணிருக்கோம்.
ஓகே, ரஃப்லி நீங்க வந்து நீங்க எல்லாம் புரியுற ரஃப்லி உங்களுக்கு தெரியணும். இப்படி நம்ம யூனிவர்ஸ் வந்து நம்மளோட வேதத்துல பாகத்துல எப்படி போட்டிருக்கு, இப்படி படிக்கிறாங்கன்னு அப்படின்னு நீங்க ஒரு அளவுக்கு நீங்க கத்துக்கலாம். ஓகே ஓகே. அடுத்து இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு. ஓகே, இந்த படத்துல பாருங்க, இந்த படத்துல இருந்து ஒரு மரம், சின்ன மரம். ஓகே, சோ நம்ம வந்து சின்ன மரம் நடுறோம். ஓகே, விதையில இருந்து நம்ம நடுறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தண்ணி ஊத்துறோம். ஓகே, அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறோம். அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த செடியை வந்து பாக்கார் போடுறோம். பாக்கார் பாதுகாக்கிறோம் அந்த செடியை. சோ இப்ப கேள்வி என்ன ஆகுதுன்னா, அந்த மரம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? நம்மளோட டிவோஷனல் சர்வீஸ்ல நம்ம பக்தி வாழ்க்கையில இருந்து இது வந்து ஒரு உதாரணம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ கேள்வி என்னன்னா, இந்த மரம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? அப்புறம் தண்ணி ஊத்துறது அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த பாக்கார என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? அண்ட் தென் இந்த மண்ணு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? யாராச்சும் சொல்றீங்களா? இந்த மரம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? எதுவும் சொல்றீங்களா? Hare Krishna Prabhu. Maram into body. மரம் இந்த பாடி. ஓகே, வேற பதில்? ஆத்மா. மரம் இந்த ஆத்மா. ஓகே, வேற பதில்? இன்னும் வரல. ரைட்டான பதில் இல்ல. நம்ம டிவோஷனல் சேவ்ல பக்தி Devotional வாழ்க்கையில் creeper. Devotional creeper. Our devotional creeper. ஓகே, சோ இது வந்து அந்த மரம் வந்து நம்ம பக்தி சீட். ஓகே, கிருப்ப சீட் பக்தி. ஓகே, அந்த மரம் பக்தி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அந்த தண்ணி ஊத்துறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? Devotional service. டிவோஷனல் சர்வீஸ். வேற? Spiritual knowledge. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். வேற? வேற பதில்? அந்த தண்ணி ஊத்துறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? Activities that help the bhakti seed to grow. அந்த ஆக்டிவிட்டிஸ். ஓகே ஓகே, முக்கியமா வந்து சொல்லுவாங்க அந்த தண்ணி ஊத்த சாண்டிங் அண்ட் ஹியரிங். ஓகே, அப்கோர்ஸ் டிவோஷன்ஸ் சொல்லலாம். எந்த பக்திக்காரங்க நம்ம பக்தியை வளர்க்கறதுக்கு உதவி செய்தோ அப்படி சொல்லலாம். ஆனா முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி ஊத்துறது தான் சாண்டிங் அண்ட் ஹியரிங் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஹரே கிருஷ்ண மந்திர ஜபிக்கிறது அண்ட் தென் இந்த பாகவத கதா ஹரே கதை கேட்குறது. ஓகே, ஏன்னா நம்மளோட இயக்கம் வந்து நம்மளோட பாகவத் மார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாகவத் மார்க்க இயக்கம். ஓகே, நம்மளோட இயக்கம் வந்து முக்கியம் வந்து பஞ்சரத்ரிகா முக்கியத்துவம் கொடுப்பாங்க மாட்டாங்க. பஞ்சரத்ரிகான்னா என்னதுன்னா டெய்தி ஒர்க்ஷீப். ஓகே, டெய்தி ஒர்க்ஷீப் பஞ்சரத்ரிகா வித்தின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பாகவத் படிக்க ஹேரிங் சாண்டிங் இதெல்லாம் பாகவத் மார்க்கான்னு. ஓகே, சோ நம்மளோட இயக்கம் வந்து முக்கியம் வந்து பாகவத மார்க்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் சாண்டிங் அண்ட் ஹியரிங். அப்கோர்ஸ் நம்ம டிவோஷனல் ஸ்ரீ சொல்லலாம். பட் முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி ஊத்துறது தான் சாண்டிங் அண்ட் ஹியரிங். ஓகே, சாண்டிங் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரா சொல்றது அண்ட் தென் ஹியரிங் இந்த ஹரிகதா. முக்கியமா இந்த பாகவத் கேட்கறது பகவத்கீதா படிக்கிறது. ஓகே, சோ அதனால நம்மளுக்கு தெரியும் நம்ம பக்தி குறிப்பா பக்தி வளர்றதுன்னா இந்த ஹரே கிருஷ்ண மந்திர கண்டிப்பா நம்ம சொல்லணும். எல்லாம் கண்டிப்பா ஹரே கிருஷ்ண மந்திர அண்ட் ஹியரிங் பாகவத கதா ஹியர். ஓகே, மூணாவது வந்து இந்த பாக்காரு என்னது? சாது சங்கா. எஸ், இந்த பாக்கத்தான் சாது சங்கம். ஓகே, நம்மளோட பக்தியை வந்து என்ன பாதுகாக்கும்? சோ ஒரு மரம் நட்டமா அந்த மரத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம பகார் கட்டுவோம். அதே மாதிரிதான் நம்மளோட பக்தி வந்து பாதுகாக்கிறது என்னதுன்னா சாது சங்கம்.
ஓகே, இதான் பாதுகாக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு பக்தர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு சண்டிங் செய்யறேன் பிரபு, நான் பாகவதம் படிக்கிறேன் பிரபு, அது போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகே, சாண்டிங் ஹியரிங் எல்லாம் செஞ்சா கூட சாது சங்கம் இல்லைன்னா நம்மளோட கிருப்ப பக்தி இது மரம் செத்து போயிடும். ஓகே, வேற சாப்பிட்றோம், மிருகங்க சாப்பிட்றோம், மாயா சாப்பிட்றோம் பக்திய. ஸோ அதனால சாது சங்கம் தான் பாக்காது. ஓகே ஃபேன்ஸ், நம்மளோட பக்தியை பாதுகாக்கு. ஓகே ஓகே, அந்த மண்ணு என்னது? அந்த மண்ணு என்னது? என்ன ரெப்ரசன்ட்? யாருக்கும் தெரியுமா? Knowledge. நாலேஜ் இல்ல. வாட் அந்த மண்ணை ரெப்ரசன்ட்? எனிபடி? சரியா? சோ அந்த மண்ணு தான் வைஷ்ணவ எட்டிகேட்ஸ். ஓகே, வைஷ்ணவ குணங்கள். சோ வைஷ்ணவ குணங்கள் இருந்தா இந்த பக்தி சீட் நல்லா வளரும். ஓகே, பக்தி சீட் நல்லா வளரும். இந்த மரம் நல்லா வளரும். வைஷ்ணவ எட்டிகேட் நல்லா, அந்த மண்ணு நல்லா இருந்தா தான் அந்த வித மரமா வளரும், நல்லா வளரும். இந்த தண்ணி ஊத்தனா கூட, நம்ம பாக்கார் கட்டினா கூட அந்த மண்ணு சரியில்லைன்னா அந்த மரம் வளராது. அதே மாதிரிதான் நம்மளோட பக்தி நல்லா வளருதுன்னா நம்மளுக்கு இந்த வைஷ்ணவ குணங்கள் இருக்கும், இந்த குணங்கள் இருக்கும். சோ இந்த குணங்கள் தான் இங்க மண்ணுன்னு சொல்லப்பட்டது. ஓகே, சோ ரொம்ப முக்கியமா உங்களுக்கு 26 குணங்கள் இருக்கு, வைஷ்ணவ குணங்கள். நீங்க சைத்தன்ய சரித்திரத்தை படிச்சீங்களா? ஸ்ரீலா கிருஷ்ணதாஸ் கோஸ்வாமி வைஷ்ணவர்னா 26 குணமும் இருக்கணும், அது எழுதியிருக்காரு. ஓகே, சோ அந்த போப்பால சில போப்பா எழுதியிருக்காரு, ஒரு வைஷ்ணவர்னா குணத்தை வச்சுதான் ஒரு வைஷ்ணவர். போப்பா எழுதுறாரு. ஓகே, ஒரு குணத்தை வச்சுதான் வைஷ்ணவன். வைஷ்ணவன் அச்சான் பிரபு, நான் அந்த பாகவதம் படிக்கிறேன் பிரபு, நான் இனிஷியேட்டர் பிரபு, நான் பிரம்ம இனிஷியேட்டர் பிரபு, அதெல்லாம் பத்தாது. அதெல்லாம் ஒரு வைஷ்ணவம் ஆக முடியாது. ஒரு வைஷ்ணவ ஆகிறதுனா குணங்கள் இருக்கணுமா, அதான் பர்பல் ப்ராப்பா எழுதியிருக்கார். ஸோ அதனாலதான் நம்ம அந்த வைஷ்ணவ குணத்தை நம்ம வளர்க்கணும், ரொம்ப முக்கியம் நம்ம பக்தி வாழ்க்கையில இந்த வைஷ்ணவ குணம். ஏன்னா எல்லாம் நம்ம சாண்டிங் இருந்தா கூட, நம்ம சாது சங்கம் இருந்தா கூட, ஆனா வைஷ்ணவ குணங்க நம்ம வளர்க்கணும்னா நம்ம பக்தி வளராது. ஓகே, ஸோ இதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம பக்தி வாழ்க்கையில நம்ம எல்லாம் பயன்படுத்தணும். ஓகே ஓகே, உங்களுக்கு கீஸ் கொடுக்குறேன். முதல் கேள்வி, வாட் இஸ் த காம்ப்ளெக்ஷன் ஆஃப் விஷ்ணுதா? விஷ்ணுதரோட என்ன ரூபம், என்ன கலர் அவங்க ரூபம்? அவங்க ரூபம் என்ன கலரு? நீலம். நீலம். ஓகே, வேற? Same as Krishna. Same as Krishna. One color. Cloud color. Yes, ஷாம கலர். ஓகே, நீங்க எல்லாம் ஷாம கலர். ஷாமான்னா பிளாக் ரெயின் கிளவுட் சொல்லுவாங்க. ரோபோட் போட்டிருக்க ரெயின் கிளவுட் கலர்னு போட்டிருக்க, சாம்பலா இருக்கும். ஓகே, நீங்க பார்த்திருக்கீங்க மழை தூரும் போது மேகம் என்ன கலர் இருக்கும், சாம்பல் கருப்பா இருக்கும், அதுதான் ஷாம கலர். இதுதான் ப்ரோப்பா எழுதிருக்கார், ரெயின் கிளவுட் எழுதிருப்பார் ப்ரோப்பா. சோ அதான் விஷ்ணுதரோட ரூபம் கலரா. அதே கலர் தான் நாராயணன். நாராயணம் அதுக்கு அந்த கலர் இருப்பான். ஓகே, ரெண்டாவது கேள்வி, why there is no attraction with your husband? வைகுந்தலோகம் கணவர் மனைவி இருக்காங்க, ஆனா கணவன் மனைவிக்கும் அவங்களுக்கு அட்ராக்ஷன் இல்ல, எதுவும் காமம் இல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள, கணவன் மனைவி. ஏன் அது இல்ல? ஆன்மீக லோகத்துல அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத ஒரு இடம். ஏன் இல்லைன்னு கேக்குறேன். ஆமா, இல்லாத இடம். ஏன் அது இல்ல? Their goal is only to serve Krishna.
ஆமா. ஓகே. அவங்களோட 24 ஹவர்ஸ் அவங்களுடைய எண்ணம் எல்லாம் ஹாத் டு பிளேஸ் கிருஷ்ணா. ஓகே. 24 மணி நேரம் அஃப்கோர்ஸ் அங்கிருந்து நேரம் இல்ல. வைகுந்தல் நோ டைம். ஓகே. 24 மணி நேரம் சொல்ல முடியாது. ஆனா நம்ம இத சொல்றேன். வைகுந்தலுக்கு டைம் இல்ல. ஓகே. அங்க இத்தனை. அங்க பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்ல. ஆனா என்னன்னா எவ்ரி மொமெண்ட் எவ்ரி ஒன் திங்கிங் ஹாவ் டு பிளேஸ் கிருஷ்ணா. ஸோ தே நாராயணா. ஸோ அவங்களுக்கு டைம் இல்லையா மணியை பத்தி யோசிக்கிறது, கண்ணை பத்தி யோசிக்கிறது டைம் இல்லையா? பிகாஸ் அவங்க வந்து தனிக்கும் ஹாவ் டு பிளேஸ் நாராயணா. அதனாலதான் கணவன் மனைவிக்கும் டிரெக்ஷன்ல அது வந்து பாரத ப்ரோப்பா எழுதிருக்கோம். Why the four குமாரர் கூட எந்த பைக்கத்தாலுக்கு ஏன் அந்த 4 குமாரர்கள் வந்து பையன் இருக்கிறது பொறுப்புள்ள 7 இருந்து ஜெய விஜய் பாட்டாங்க. அவங்க ஏன் பூர்வம் இல்ல? அப்ப விஷ்ணு படுத்துட்டு இருந்தாரு பிரபு. அவர் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. விஷ்ணு ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஓகே. வேற பதில்? உண்மையான பதில் என்ன? ஐயா அவங்க நல்ல பேர் பூர்வம். அது சின்ன பையன மாதிரி இருக்கும் போது அதனால உடல வரும். அது ஒரு காரணமும். ஜெய விஜய் விடுதல. ஓகே. அது எக்ஸ்டர்னல் ரீசன் வெளியே. ஆனா உள்ளிருந்து உள்ளுக்கு இன்டர்னல் ரீசன் ஒரு உண்மையான காரணம் இருக்கு. ஏன் அவங்க பொறுமை இல்ல? anyone? Hare Krishna Prabhu, you want to do some Leela Prabhu? பகவான் some லீலா. ஓகே. வேற பதில்? ஏன் உண்மையான ரீசன் அவங்க போறல பொறுமை இல்ல? They never accepted Vishnu as supreme. They never accept Vishnu as supreme. ஓகே. அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க? No form, I think. ஓகே. அந்த 4 குமாரர் வந்து பிரம்ம ஞானிகள். ஓகே. அவங்க வந்து பிரம்மன் தான் கடவுள்னு ஏத்துக்கிட்டாங்க. ஓகே. அவங்க பிரம்ம ஞானிங்க. ஓகே. சோ விஷ்ணு பார்த்துட்டாங்க. அவங்க வந்து வைஷ்ணவம் மாறினாங்க. அதனால அவங்க பிரம்ம ஞானினால அவங்க பொறுமை இல்லை. அப்பா ஜெய விஜய் விடாது. அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ரீசன். பை எக்ஸ்டர்னல் ரீசன் ப்ராப்பா எழுதியிருப்பார். பிகாஸ் அவங்க வந்து பிரம்ம ஞானிகள். அப்படின்னா அவங்க வந்து விஷ்ணு கடவுள் ஏத்துக்க மாட்டாங்க. அது முன்ன பிஃபோர் த அவங்க பிரம்மன் தான் கடவுள்னு ஏத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க பிரம்ம ஞானி. அதனால அவங்க தகுதியே இல்லை பகீந்தம் போறதுக்கு. ஏன்னா பகீந்தம் உள்ள போறதுக்கு ஒரு தூய பக்தி ஒண்டிதான் போக முடியும். ஸோ இதான் இன்டர்னல் ஆக்சுவல் ரீசன். அப்கோர்ஸ் ஜெய விஜய் பகவான் ஆசைப்பட்டது சட்டை போடுறது எல்லாம் எக்ஸல் ரீசன். பட் ஆக்சுவலி உண்மையான ரீசன் வந்து அவங்க பிரம்ம ஞானிகள். அதான் வெளியிலே அவங்க பக்கம் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஓகே. அடுத்த கேள்வி. why the ஜீவா திங்க் that he is the body? ஏன் ஜீவாலாம் நினைஞ்சு கொண்டு இருக்கான் நான் தான் இந்த உடல்? ஏன்? anyone? யாராச்சும்? Influenced by material nature, Prabhu. Influenced by material nature. Okay. வேற பதில்? அறியாமை. அறியாமை. ஓகே. வேற பதில்? ஏன் ஜீவா வந்து நான் தான் இந்த உடல்? யாராச்சும்? And the Jiva thinks he is the doer of everything, Prabhu. Jiva thinks is the doer. Okay. வேற பதில்? They're Prabhu, false ego. False ego. Okay. பற்று பிரபு. பற்று. ஓகே. ஜீவா வந்து நான் தான் இந்த உடல் அகம் மம்மித்தி கான்செப்ட். நான் தான் இந்த உடல் ஏன் நினைச்சுட்டு இருக்கேன்னா அப்கோர்ஸ் அறியாமை. இந்த அறிமை எங்க வந்துச்சுன்னா கோடி கோடியா ஜென்மம் நம்ம பிறப்பு எடுத்து பௌத்திக உலகத்துல கர்மங்களை செஞ்சு நம்ம கர்மங்கள்ல மூடிச்சோம். அஹங்கார ஃபால்சிக்கோ அந்த கர்மங்கள் மூடிச்சான்.
அதனால நம்மளுக்கு நான் ஒரு ஆத்மான்னு தெரியல, நான் தான் இந்த வீட்டுல இருந்து அருமையில் வாழ்ந்துட்டேன். ஏன்னா கோடியா நம்ம ஜென்மம் கர்மங்களை செஞ்சு அந்த கர்மங்கள் மூடிச்சோம். ஓகே, சரி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லிபரேஷன்? முக்தி. முக்தினா என்ன அர்த்தம்? எப்படி நீங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ரோபா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்? ஓகே, முக்தி என்னது? We leave this body to attain Vaikuntha Loka. ஓகே, நம்ம வைகுந்தலோகத்துக்கு போறோம். ஓகே, வேற பதில்? Hare Krishna, Prabhu. One Yes. who has transcended the three modes of material nature, goodness, passion, ignorance. எஸ், ஓகே. அதான் பதில் ப்ரோபா கொடுத்துருக்கார். முக்தினா வைகுந்தம் போறது மட்டும் இல்ல, அதான் முக்தி தான். ஆனா உண்மையான முக்தி ப்ரோபா சொல்றாரு, the one who transcended the three modes of material nature. நான் தான் இந்த ஆத்மா, நான் உடல் இல்ல. ஓகே, சோ அதான் பிரபுபாட் வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த பௌதிக உலகத்துல வாழும் போது நம்ம முக்தி அடையலாம். ஓகே, இந்த உலகத்தை வாழும் போதே, இந்த உடல்ல இருக்கும் போதே நம்ம முக்தி அடையலாம். நாட் நெசசரி we have to go to Vaikuntha to then we mukti. No, while living in this mental body we can attain mukti. Prabhupada said, when you transcend that these three modes of mental nature, நம்ம வந்து பிரம்ம பூத்தா நிலைக்கு வரும்போது, நான் ஒரு ஆத்மா, நான் ஜீவரா சொல்பாய் கிருஷ்ணன் நிற்கண்டா, நான் கிருஷ்ணனோட நித்தியமான சேவகன். அந்த நிலை வரும்போது நம்ம வந்து ஜீவன் முக்தா ஆகிறோம், முக்தி அடையும் அப்படின்னு ப்ரோபாட் சொல்லியிருக்கார். ஓகே, ஸோ முக்தி இந்த உண்மையான முக்தி இந்த ஆக்சுவலி வைகுந்தம் மட்டும் இல்ல போறது. when you transcend this material body, then we have பத்திய முக்தி. அதான் ப்ரோபாட் விளக்கி இருக்கார் பாகவத்தில். ஓகே, what is the difference with the conditioned soul versus liberated soul? கத்துன்ற ஆத்மாவும் லிபரேட் எப்படி சொல்லுவாங்க, முக்தி, ஜீவன் முக்தி ஆத்மா. ஓகே, அதோட வித்தியாசம் என்னது? Prabhu, conditioned soul வந்து influenced by the material nature and the three modes of material nature. ஓகே, Liberated soul வந்து not influenced by them, by the three. ஓகே, வேற பதில்? Conditioned souls thinks that they are the body, but liberated souls know. Yes, okay. That's what it answer. Condition Atma will think that I'm the body, aham omiti concept, I'm the body, everything is mine, all this is mine. That's condition soul, Katundra Atma. Liberated Atma ande na Atma, someone Najvira Sorpahi, Krishna Ramitiras. Idan liberated soul, then later. Okay, Adam Vityasa. Okay, when one can start to perform devotional service. பாகவதம் என்ன சொல்றது? இப்ப நம்ம இந்த பக்தி, பகவான பக்தி செய்யலாம். பாகவதம் என்ன சொல்லுது? பகவத்கீதா கூட கிருஷ்ண பகவான் சொல்றான். While in the womb of a mother. While in the womb of mother. Okay, வேற பதில்? இப்ப நம்ம பக்தி ஆரம்பிக்கலாம். Hare Krishna, Prabhu. When one can accept Krishna as the Supreme Personality of Godhead. நம்ம இப்ப கிருஷ்ண பகவான் முத கடை ஏத்துக்கிறோம், அப்ப பக்தி ஆரம்பிக்கலாம். ஓகே, வேற பதில்? ஓகே, பாவத்திலே ப்ரோப்பா எழுதுறார். நம்ம இப்போ பக்தி, உண்மையான பக்தி இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம்னா, when we come to the level of Brahmabhuta Pasartatma, the level of Brahmabhuta, பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாருல. ஓகே, சோ இப்ப வந்து நம்ம வந்து that is we come to the level, three modes of nature, we are transcend. நம்ம வந்து அந்த லெவல் ஆரம்பம் தான், அப்பதான் டிவோஷன்ஸ் அடக்கும். ப்ராப்பா எழுதியிருக்காங்க. ஓகே, when we transcend the three modes of nature.
That's why we can, that is Adam Brahma Bhuta Nalai. Gizli Bhansaro. Brahma Bhuta Pasana Mana so Chati na Kansati. Kansarala. And the Nalinde Amidom Ezravakumatam Ina Yanada Kuda Kalor. So a proper mention only when we come to the level of Brahma Bhuta, we can start perform devotions. Proper Sarva. Sorry, Prabhu. அப்ப Yes. இப்ப நம்ம சாமி கும்பிடுறது எல்லாம் டிவோஷனல் சர்வீஸ் இல்லையா பிரபு? Okay, நீங்கெல்லாம் வந்து ஏத்துக்கிட்டீங்க தானே? You already come to a level பார்த்தா முழுமையா வரனா கூட நீங்க வந்துட்டீங்களா? நீங்கெல்லாம் வந்தனால தான் நீங்க வந்து நான் ஆத்மா நான் உடல்ல நீங்க டிவோஷன் செய்றீங்க. Correct? So you already achieved the level. ஒரு அளவுக்கு அதனால நீங்க டிவோஷன் சர்வீஸ். வெளியே பாருங்க அவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. விழுப்புரம் செய்ய மாட்டாங்க. 99% செய்ய மாட்டாங்க. Because they never come to Brahma level. Okay, so நீங்கெல்லாம் already come to the level of Brahma Bhuta. நீங்கெல்லாம் அதான் நீங்க டிவோஷன் செய்றீங்க. Thanks, Prabhu. Okay. So, particularly, why devotees are not affected by the mystery of nature? ஏன் பக்தர் இருந்து இந்த ஆடி பௌதிகா கிளைசா ஆடி ஆத்மிகா ஆடி பௌதிகா ஆடி ஆத்மிகா கிளைசா இந்த மூணு மிஸ்டர் எஃபெக்ட் பண்ண முடியும். Why this misery never affect a devotee? Because Supreme Personality, the Supreme Lord is protecting the devotees, Prabhu, so you cannot impact. Okay, of course, Krishna இப்ப சரணம் செஞ்சோமா கிருஷ்ண பாதுகாப்பு கொடுக்கிறார். ஓகே, வேற பதில்? ஏன் டிவோட்டி not affected? Hare Krishna Prabhu. Devotees, அவங்களுக்கு தெரியும், we are not this body, we are just a soul. And that soul is eternal. Whereas this material nature, இதெல்லாம் are temporary. So this is a dukkalayam asasvadam. So we know these are all temporary. The material is temporary. All these miseries are temporary. It only affects the body. But since we are souls, we are eternal, so all these won't affect us. Thank you, Prabhu. Okay, Mata, right and Badal. Okay, we are devotee know that we are not this body, we are soul. In the miseries Allah only affect the body. Okay, it doesn't affect the soul. A devotee தெரியும் நான் soul நான் body இல்லை நான் ஏன் கவலை பண்ணோம்? ஏன்னா அந்த miseries எல்லாம் only will affect the body. Only if you think your body you are affected. நீங்க இப்ப நினைக்கிறீங்களோ நான் உடனே நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்களை இந்த பௌதிக கஷ்டங்கள் பாதிக்கும். நீங்க வந்து நான் ஒரு ஆத்மா நான் உடல்ல அப்ப வாழும் போது இதெல்லாம் பாதிக்காது. அடிக்க உங்களுக்கு சொன்ன எல்லாம் வரும் கஷ்டங்களும் வரும் ஆனா உங்களை பாதிக்காது. பிகாஸ் யூ திங்க் யூ ஆர் நாட் திஸ் பாடி யுவர் ஸ்பேஸ். அதனாலதான் நம்ம செல்வம் டிவோடி ஆர் நாட் affected by the misery of nature. Okay, devotee doesn't mean devotee won't go through. Doesn't mean devotee won't go through. Devotee go through பண்ணுவாங்க ஆனா அவங்க எஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் they are on a Brahmabhuta platform. Then they know they not this body, they are spiritual. Okay, சரி. ஓகே, இன்னைக்கு இந்த 26வது மூணாம் பக்கத்தை பார்க்க போறோம். டைட்டில் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சர். இன்னைக்கு இந்த நம்ம 21வது ஸ்லோகத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்க போறோம். ஓகே, சரி. 21வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். The modes of goodness, which is the clear, sober status of understanding the personality of Godhead, and which is generally called Vasudeva or consciousness, become manifest in the Mahatattva. Purport. The Vasudeva manifestation or the status of understanding the Supreme Personality of Godhead is called pure goodness or Suddha Sattva. In the Suddha Sattva, status, there is no infringement of the other qualities, namely patience and ignorance. In the Vedic literature, there is mention of the Lord's expansion as the four personalities of Godhead: Vasudeva, Shankarshan, Pradyumna, and Aniruddha.
Here, in the reappearance of the Mahatattva, the four expansion of Godhead occur. He who is seated within a supersoul expands first as Vasudeva. The Vasudeva stage is free from the infringement of material desire and is the status in which one can understand the Supreme Personality of Godhead. I don't know. Can't read that. You can continue. Or the objective which is described in the Bhagavad Gita as Adbhuta. This is another feature of the Mahatattva. The Vasudeva expansion is also called Krishna consciousness, for it is free from all things, matter, passion, and ego. Okay, யாராச்சும் தமிழ்ல பாகம் வச்சிருக்கீங்களா? இந்த ஸ்லோகம் தமிழ்ல படிக்க யாராச்சும்? ஜீவன் வந்து இன்னைக்கு இல்ல. Anybody? யாராச்சும் தமிழ் பாகவதம் எடுத்தா இந்த ஸ்லோகம் தமிழ்ல படிங்க. இருக்காங்களா யாராச்சும்? சாந்திபுரம் மாதாஜி தமிழ்ல பாகவதம் இருக்கா? அல்மாரியில இருக்கு. ஹரே கிருஷ்ணா. படிங்க யாராச்சும் தமிழ்ல. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மாதாஜி. இருக்கா மாதிரி உங்களுக்கு? சாத்வ குணம் பரம்புருஷரின் பகவானை புரிந்து கொள்ள தெளிவான அமைதி நிலை. பொதுவாக வாசுதேவர் அல்லது உணர்வு நிலை என்று அழைக்கப்படும். சாத்வ குணம் மகா தத்துவத்தின் வெளிப்பாடு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப நன்றி. சோ இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இந்த சுதா சத்துவ நிலை. ஓகே, சோ நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும். நம்மெல்லாம் இந்த பௌத்திக உலகத்து வாழும் போது இந்த 3 குணங்கள், என்ன குணங்கள்? தம குணம், ராஜகுணம், சாத்தி குணம். ஓகே, சாத்தி குணத்துல கூட நம்ம இறைவன் மூலியமா புரிஞ்சுக்க முடியாதான் கிருஷ்ணாவை. நம்ம அது மேல வரணுமா? அந்த மேல நிலை தான் சுத சத்துவ நிலை. ஓகே, அந்த சுத சத்துவ நிலையை தான் கிருஷ்ண பகவான் மூலியமா புரிஞ்சுக்க முடியும். அந்த சுத சத்துவ நிலையிந்து வாசுதேவனாலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, வாசுதேவனாலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இங்கிருந்து பிரபாட்டு சொல்ற உங்களுக்கு தான் தெரியும், அந்த 4 சத்துர்வியூஹா. ஓகே, அந்த 4 சத்துர்வியூஹா யாரு? வாசுதேவா, சங்கார்சனா, பிராட்யம்னா அனிருதா. இந்த 4 சத்துர்வியூஹா இதான் பிரபாட்டு அல்லது சொல்றார். இந்த வாசுதேவ எங்க இருந்து வர்றாருன்னா, அவர் நம் பரமாத்மா வர்றாரு. ஓகே, வாசுதேவ பரமாத்மா இருந்து வர்றாரு தான் ப்ராப்பர் அழகா எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்த ஸ்லோகம் 22வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். After the manifestation of the Mahatattva, these features appear simultaneously. As water in its natural state, before coming in contact with earth, is clear, sweet, and unruffled. So the characteristics, traits of pure consciousness are complete serenity, clarity, and freedom from distraction. The pure status of consciousness, of Krishna consciousness, exists in the beginning, just after creation. Consciousness is not polluted. The more one becomes materially contaminated, however, the more consciousnness becomes obscured. In pure consciousness, one can perceive a slight reflection of the Supreme Personality of Godhead, as in clear, unagitated water, free from impurities. One can see everything clearly. So, in pure consciousness or Krishna consciousness, one can see things as they are. One can see the reflection of the Supreme Personality of Godhead, and one can see his own existence as well. This state of consciousness is very pleasing, transparent, and sober. In the beginning, consciousness is pure. Thank you, Prabhu. Hare Krishna. நன்றி மாதாஜி. சோ மாதாஜி, இந்த ஸ்லோகம் தமிழ்ல படிங்க. ஸ்லோகம் தமிழ்ல படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி, உங்க பேர் என்னது? மணிமேகலா.
ஓகே மாதா, நீங்க படிங்க இந்த ஸ்லோகம் தமிழ்ல. மகா தத்துவத்தின் வெளிப்பாட்டிற்கு பின்னர் இந்த தோற்றங்கள் ஒரே நேரத்தில் தோன்றும். இயல்பான பூமியுடன் தொடர்பு கொள்ளும் வரும் முன் தன் இயல்பான தண்ணீர் தூய்மையாகவும் இனிமையாகவும் கலங்காமல் உள்ளது. அதுபோலயே தூய உணர்வு நிலை அல்லது மனச்சான்று என்பது அமைதி, தெளிவு, மாற்றப்படாத சிந்தனை ஆகிய இந்த இயல்புகளை தன்கதி கொண்டது. ரொம்ப நன்றி மாதாஜி. சோ இங்க இருந்து இந்த ஸ்லோகமும் அந்த பொருளுரையில அழகல்லப்பட்டிருக்கு. சோ நம்ம ஆத்மா இந்த பௌத்திக உலகத்துக்கு வராத முன்ன நம்மலாம் பியோ தூய்மையான கிருஷ்ண உணவுகள்ல இருந்தோமா. ஓகே, பியோர் ஸ்டேஜம் நம்ம ஆத்மா. ஓகே, ஆனா இப்ப இந்த ஆத்மா இந்த பௌத்திக உலகத்தை விழுந்துட்டோன்னா அதுதான் கண்டாமினேட்டட். இந்த பௌத்திக உலகம் அந்த ஆத்மா மூடிடுச்சா. அதனாலதான் நம்ம என்னென்னலாம் இந்த உடல் நினைச்சுட்டு இருக்கோம், ஆத்மா நம்மளுக்கு தெரியல. சோ உண்மையானது நம்ம ஆத்மா பியோவாம், தூய்மையானது. அதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு பிரபம் எழுதப்பட்ட பிரபா எழுதுறோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன பாக்குறோம்னா, இங்க பாப்பா எழுதியிருக்காரு, யார் வாசுதேவா நிலை அடைகிறாங்க, பியோர் கான்சியஸ்னஸ் நிலை அடைகிறாங்களோ அவங்க பகவான் பார்க்க முடியுமா. இந்த பிரபு எழுதியிருக்காரு பாருங்க. ஒரு அளவுக்கு அவங்க பகவான் பார்க்க முடியுமா, கண்ணுல அவங்க பார்க்க முடியுமா. ரெண்டாவது அவங்க ஒரு ஆத்மானை அவங்க பார்க்க முடியுமா. ஓகே, நான் ஒரு ஆத்மானே அவங்க பார்க்க முடியுமா. யாரு வாசுதேவன் நிலை அடைகிறாங்க. இதான் பிரபு எழுதியிருக்காரு. ஓகே ஓகே 23, 24 படிங்க யாராச்சும். The material ego springs up from the Mahatattva, which evolved from the Lord's own energy. The material ego is endowed predominantly with active power of three kinds. Hare Krishna. The material ego springs up from Mahatattva. அச்சா இருங்க. Material ego is endowed predominantly with active power of three kinds: good, passionate, and ignorant. It is from these three types of material ego that the mind, the sense of perception, the organs of active and gross elements evolve. In the beginning, from clear consciousness or the pure state of Krishna consciousness, the first manifestation contamination springs up. I cannot, the thing becomes blurred. Now I can read Sarva. யாராச்சும் படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் பிரபு. In the beginning, from clear consciousness or the pure state of Krishna consciousness, the first contamination sprang up. This is called false ego or identification of the body as self. The living entity exists in the natural state of Krishna consciousness, but he has the marginal independence, and this allows him to forget Krishna. Originally, pure Krishna consciousness exists. Excuse. But because of misuse of marginal independence, there's a chance of forgetting Krishna. This is exhibited in actual life. There are many instances in which someone acting in Krishna consciousness suddenly changes. In the Upanishads, it is therefore stated that the path of spiritual realization is just like the sharp edge of a razor blade, of a razor. The example is very appropriate. One shaves his cheeks with a sharp razor very nicely, but as soon as his attention is diverted from the activity, he immediately cuts his cheek because he mishandles the razor. Thank you, Prabhu. Hare Krishna. Okay, thank you, Mate. Manimala Mate, Tamil படிங்க ஸ்லோகத்தை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. லங்கிய தற்பெருமை
பகவானி சத்திலிருந்து மலர்ந்து மகா தத்துவத்தின் ஊற்றெடுக்கிறது. தற்பெருமை சாத்துவம், ராஜஸ் மற்றும் தாமஸ் ஆகிய 3 விதங்களின் செயலாற்றலுடன் இயக்கக்கூடியது. இந்த 3 விதமான ஜட ஆளுமையிலிருந்து மனம், உட்பார்வை, பார்க்கும் புலன்கள், செயல், பொறி மற்றும் மூலப்பொருட்களில் மலர்கின்றன. ஓகே மாதா, ரொம்ப நன்றி. சோ இந்த ஸ்லோகத்திலும் இங்க சொல்லப்பட்டிருக்கு கபில முனிய. உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்லோகம் எல்லாம் கபில முனி இந்த தேவதி கிட்ட பேசுறது, சங்கியா பிலாசபி பேசுறது. ஓகே, கபில முனி தேவதி தாய் கிட்ட இந்த சங்கியா பிலாசபி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இது ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரத்தை கபில முனி சொல்றான். சோ இந்த அகங்காரம் இந்த 3 குணங்கள் கலங்கள் பட்டிருக்கு. சாத்தி குணம், ராஜகுணம், தம்குணம் 3 கலம் இருக்கு இந்த அகங்காரத்துல. ஓகே, இதுல தான் இந்த நீங்க பாத்தீங்களா இந்த பௌதிக உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அகங்காரத்தை நீங்க பாத்தீங்களா மாத்த தேவர்கள் படைக்கப்பட்டிருக்கு, மனம் படைக்கப்பட்டிருக்கு, புத்தி படைக்கப்பட்டிருக்கு, தான் மத்த படைக்கப்பட்டிருக்கு, பஞ்சபூதம் படைக்கப்பட்டிருக்கு அகங்காரத்துல. ஓகே, இந்த போப்பாடுல இருந்து எழுதுறார். புரோபாட் இந்த போப்பாடுல அவர் என்ன எழுதுறாருன்னா, உதாரணம் நம்ம பக்தி வாழ்க்கையில் நம்ம வாழும் போது நம்ம சவர கத்தில நடக்கிற மாதிரி. ஓகே, சவர கத்தில நடக்கிற மாதிரியா நம்ம பக்தி வாழ்க்கை. ஹரே கிருஷ்ணா, யாராச்சும் படிச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம். ஓகே ஓகே, உபநிஷத் சொல்லப்பட்டிருக்கு நம்ம பக்தி வாழ்க்கையில இருந்து நம்ம சவரண காத்தில நடக்கிற மாதிரியா. கொஞ்சம் தப்பு செஞ்சோம், தவறு செஞ்சோமா காலை வெட்டிடுமா. ஓகே, அதே மாதிரிதான் பக்தி. ஓகே, அதனாலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் மிஸ்டேக் தப்பு செஞ்சோமா நம்ம பக்தி மாயா நம்மள அமுக்கிடுவாங்க. இதான் பிரபுபாட் எழுதியிருக்காரு. ஓகே, சோ நம்ம நினைக்கூடாது, நான் கிருஷ்ண பக்தியில இருக்கேன், அது நல்லா மாயா ஒன்றும் செய்ய முடியாது, நான் பாதுகாப்புல இருக்கேன் அப்படின்னு. அப்கோர்ஸ் நம்ம பக்தியில இருக்கும் போது நம்ம பாதுகாப்புல இருக்கோம். ஆனா இங்க பிரபு எழுதுறார், நம்மளுக்கு அந்த மார்ஜினல் அந்த சுவர்த்தம் இருக்காம், அது நம்ம தப்பா பயன்படுத்தணுமா நம்ம பக்தியை விட்டு போயிடலாம். இதான் பிரபாட் சொல்றோம். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் பக்தி வலிக்குது. ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்க. ஸ்லோகம் ஒண்டி. Hare Krishna Prabhu, the threefold ahankara, the source of the gross elements, the senses and the mind, is identical with them because it is their cause. It is known by the name of Sanskarsana, who is directly Lord Ananda with 1,000 heads. Hare Krishna. ஓகே, ரொம்ப நன்றி மாத்தை. சோ இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, கீழே ஆனந்த சீஷாத்தம் தாங்கி கொண்டு இருக்காரு. ஓகே, உங்களுக்கு தெரியல, அங்கதான் சங்கர்ஷன் இருக்காரு. சங்கர்ஷன் பகவான் அந்த 4 சத்ருவியா ஒருத்தர் சங்கர்ஷன் இருக்காரு, அவர் அங்கதான் இருக்காரு. இங்க இருக்காரு நம்ம ஆனந்தா பகவானுக்கு கீழே ஆனந்த சீஷா. இந்த யூனிவர்ஸ் தங்கி கொண்டு இருக்கல, அங்கதான் ஆனந்த சங்கர்ஷன் இருக்காரு. ஓகே, அவரு தான் இன்சார்ஜ் ஆஃப் அகங்காரம். அவர் இன்சார்ஜ் ஆஃப் அகங்காரம். ஓகே ஓகே, 26வது ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. This false ego is characterized as the doer, as an instrument, and as an effect. It is further characterized as serene, active, or dull, according to how it is influenced by the modes of goodness, passion, and ignorance. Ahankara, or false ego, is transformed into the demigods, the controlling directors of material affairs. As an instrument, the false ego is represented as different senses and sense organs. And as the result of the combination of the demigods and the senses, material objects are produced.
in the material world, we are producing so many things, and this is called advancement of civilization. But actually, the advancement of civilization is a manifestation of the false ego. By false ego, all material things are produced as objects of enjoyment. One has to cease increasing artificial necessities in the form of material objects. One great Acharya, Narottama Dasa Thakura, has lamented that when one deviates from pure consciousness of Vasudeva or Krishna consciousness, he becomes entangled in material activities. The exact words he uses are Satsanga Chadi, Haino Asat Vilasa, Te Karane Lagila Ye Karma, Banda Pansa. I've given up the pure status of consciousness because I wanted to enjoy the temporary material manifestation. Therefore, I've been entangled in a network of actions, and I can't see the last line, bro. And Okay, sorry, Mataji. Okay, Mataji, Tamil படிங்க ஸ்லோகத்தை. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன். படிங்க மாதாஜி. இந்த போலி தற்பெருமை செயலாற்றுபவராகவும் ஒரு கருவியாகவும் விளைவாகவும் வர்ணிக்கப்படுகிறது. இது எவ்வாறு சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய குணங்களால் பாதிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து இது மேலும் அமைதியாக, சுறுசுறுப்பாக அல்லது சேர்ந்து இருப்பதாகவும் வர்ணிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ரொம்ப நன்றி பக்தி. சோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபில முனி முக்கியமான விஷயம் சொல்றார். பாருங்க, நம்மளுக்கு இவ்வளவுக்கு இந்த தமகுணம் அகங்காரம், தமகுணம்ல அகங்காரம் நம்மள மறைச்சிருக்குன்னா நம்ம பௌத்திக வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஈடுபட்டு கொண்டிருப்போம். ஓகே, இப்ப நம்ம அகங்காரம் நம்மள மறைச்சிருச்சு. இந்த மகாங்கார பாலிசிக்கும் நம்ம விளக்கணுமா, அப்பதான் நம்ம கிருஷ்ணா உணர்வு இருக்கும். இந்த வாசுதேவா கிருஷ்ணா உணர்வு நிலைக்கு வரலாம். ஓகே, இவ்வளவுக்கு நம்மளுக்கு அகங்காரம் இருந்தா நம்ம பௌதிக காரியம் செஞ்சுக்கிட்டே போவோம், ஈடுபட்டுக்கிட்டே போவோம். அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும்னு பௌதிக காரியத்தை ஈடுபட்டு கொண்டு இருப்போமா. இப்ப நம்ம அகங்காரம் பாலிசிக்கோ கூட வர்றோம். சோ அதனாலதான் ப்ராப்பர்ட் சொல்றா, நம்ம இந்த அகங்காரத்தை நம்ம விளக்கணுமா. அப்பதான் நான் ஒரு ஆத்மா, நான் கிருஷ்ணா ஒன்றுல நம்ம வாழ முடியும். ஓகே, பக்த தயவு செய்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம அகங்காரத்தை நம்ம விளக்கணும். அகங்காரம் என்னது, ஃபால்சிக்கு என்னது, நான் இந்த உடல், இதான் என் குடும்பம், இதான் மனைவி, இதான் புள்ள, இதான் காடி, இந்த பௌதிக இதில் நம்ம we identify ourselves through the material relationship. இதான் அகங்காரம். இது வேலைக்கு வரணும், ப்ராப்பரா எழுதிருக்க. ஓகே, சரி, இறுதி எல்லாம் ஸ்லோகப்படி யாராச்சும். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, சத்வத்தின் போலியான தற்பெருமையிலிருந்து மற்றொரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆசைகளை உண்டு பண்ணக்கூடிய எண்ணங்கள் மற்றும் பிரதிபலிப்புகள் கொண்ட மனம் அல்லது உள்ளம் இதிலிருந்து மலர்கிறது. தமிழ்ல படிக்கிட்டா இல்ல? பல்வேறு ஆசைகளுக்கு காரணமான மனதின் அடையாளங்கள் ஒன்றை பற்றிய தீர்மானத்தாலும் மறுத்தாலும் ஆகும். நமது புலன்களிலிருந்து திருப்திக்கு அனுசூலமாக எது உள்ளதோ அதை நாம் விரும்புகிறோம். நமது புலன் திருப்திக்கு அனுசூலமாக இல்லாததை நாம் புறக்கணிக்கின்றோம். மானுட மனம் நிலைத்ததல்ல, ஆனால் அதே மனம் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபடும் பொழுது நிலைக்க முடியும். இல்லையேல் மனம் மண்ணுலக சூழலில் இருக்கும் வரை அது அந்தரத்தில் உள்ளது. இந்த எல்லா மறுப்பும் ஒப்புதலும் அசத் என்னும் தற்காலிகமானதாகும். கிருஷ்ணர் உணர்வில் மனம் நிலைக்காதவர்
ஒப்புதலுக்கும் மறுத்தலுக்கும் இடையே ஊசலாடுவார். கல்வி தகுதிகளில் ஒருவர் எவ்வளவோ முன்னேறியிருந்தாலும் கிருஷ்ணர் உணர்வில் அவர் இல்லாதவரை ஒருபோதும் தன் மனதை ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது நிறுத்த முடியாமல் ஏற்புக்கும் அல்லது மறுப்புக்கும் இடையில் ஊசலாடிக்கொண்டு தான் இருப்பார். ஹரே கிருஷ்ணா. ஓகே பாத்தியே, ரொம்ப நன்றி. சோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கப்பல முன்னே விளையாடுற முதல்ல பாத்தீங்க சாட்டை, ஒரு சாட் பாத்தீங்களா உங்களுக்கு காமிச்ச அகங்காரமும் சாத்விக குணம் கலந்து போகும்போது, ஓகே இப்ப அகங்காரம் மிக்ஸ் வித் சாத்விக் குணம். ஓகே அகங்காரம் சாத்விக குணம் கலந்து போகும்போது என்ன உருவாக்கப்படுது? மனம் உருவாக்கப்படுது. நீங்க பாத்தீங்க முதல் சார்ட்ல. ஓகே மனம் உருவாக்கப்படுது. சோ இங்க இருந்து ப்ராப்பர் எழுத மனம் என்ன ஆகுதுன்னா ரெண்டுதான் செய்யுமா, அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட், அவ்வளவுதான் செய்யுமா மனம். மனம் வந்து ஏத்துக்கொள்ளுமா, அப்போ வேண்டாம்னு சொல்லுவோம். இது ரெண்டு தானா. சோ இந்த மனசை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா, இப்ப நம்ம கிருஷ்ண பக்தியில இருந்தோமா, கிருஷ்ண உணர்வுல இருக்கும் போது தான் இந்த மனம் கட்டுப்படுத்த முடியுமா. இதான் ப்ராப்பா எழுதியிருக்காரு. கிருஷ்ண உணர்வுல இல்லைன்னா மனச ஒரு இதுல கூட நம்ம கட்டுப்படுத்த முடியாது. We cannot make our mind zero. We cannot become desireless. சில பேர் யோகிக்க தவம் செய்யறவங்க, தியானம் செய்யறவங்க, ஓ you become desireless. ஓகே ஆசை இல்லாம இருங்க. ஆசை இல்லாம வரைய முடியாது, நிலைய வரைய முடியாது. மனம் விடாது. மனமை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா, நம்ம இப்ப கிருஷ்ண பக்தியில இருந்தோமா அப்பதான் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதான் ப்ராப்பா எழுதியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். ஓகே சோ இந்த பக்தர் வந்து நம்ம வந்து ஆர்டிபிஷியலி நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஓகே we cannot control the mind. ஓகே மைண்ட் வந்து ஒரே ஒரு வழிதான் நம்ம கண்ட்ரோல் பண்றது. when our mind is engaged in the service of Krishna, கிருஷ்ண பகவான் சேவை செய்யும் போது தான் அப்பதான் மனம் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே சோ இங்க வந்து சொன்ன மாதிரி கப்பிடம் பண்ணி சொல்ற, இப்ப அகங்காரம் வந்து சாத்தி குணத்து கூட கலந்து போகும்போது மனம் உருவாக்கப்படுது. அதாமே அவர் சொல்றோம். ஓகே சரி, 28வது ஸ்லோகப்படி யாராச்சும். Hare Krishna. The mind of the living entity is known by the name of Lord Aniruddha, the supreme ruler of the senses. He possesses a bluish black form resembling the lotus flower growing in the autumn. He is found slowly by the yogis. Purport. The system of yoga entails controlling the mind, and the lord of the mind is Aniruddha. It is stated that Aniruddha is 400 with Sudarsana Chakra, console, club, and lotus flower. There are 24 forms of Vishnu, each differently named. Among these 24 forms, Sankarsana, Aniruddha, Pradyumna, and Vasudeva are depicted very nicely in the Chaitanya Charitamrita, where it is stated that Aniruddha is worshipped by the yogis. Meditation upon whiteness is a modern invention of the fertile brain of some speculator. Actually, the process of yoga meditation, as prescribed in this verse, should be fixed upon the form of Aniruddha. By meditating as Aniruddha, one can become free from the agitation of acceptance and rejection. When one's mind is fixed upon Aniruddha, one gradually becomes God realized. He approaches the pure status of Krishna consciousness, which is the ultimate goal of yoga. Hare Krishna. ஓகே ரொம்ப நன்றி பிரபு. சோ இங்க பாருங்க, ஜீவோட மனம் வந்து இன்னொன்று பேர் இருக்கு, அனிருத்தான்னு பேர் இருக்கு. அனிருத்தா தான் அவர் இன்சார்ஜ் ஆத்த மனமா. சோ யோகிகள்லாம் தவம் செய்யறாங்களா, பரமாத்மா அனிருத்தாவை தான் நினைச்சு தவம் செய்யணுமா. இதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, கோப்பாட்டம் சொல்லப்பட்டிருக்கு. சோ 24 விஷ்ணு ஃபார்ம் இருக்கான், 24 விஷ்ணு ஃபார்ம் இருக்கான். ஒரு கையில இருந்து ஒரு சக்ரா, லோட்டஸ், கடா, அண்ட் தென் இந்த காஞ்ச், இந்த ஒரு கையில வச்சிருந்தா ஒரு பேரு. அனிருத்த கையில வேற மாதிரி வச்சிருப்பாரு, வாசுதேவா கையில வேற மாதிரி வச்சிருப்பாரு. அவங்க வந்து அந்த பொருளை இந்த கையில வச்சு அந்த மாதிரி அவங்களுக்கு பேர் கிடைக்கும். ஓகே
ஸோ இங்கிருந்து ப்ராப்பர் அழகாக எழுதுறாரு. பை மெடிடேட்டிங் ஆன் அனிருத்தா, யோகிங்கெல்லாம் அனிருத்தா நினைச்சு பகவான் நினைச்சாங்க, தியானம் செஞ்சாங்களாம். அவங்க இந்த கிருஷ்ண உணர்வுக்கு நிலை வரலாம், மனசு கட்டுப்படுத்தலாம். ஓகே, இதான் ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. கபில முனியே சொல்றார். ஓகே ஓகே 29 ஸ்லோகம் படிங்க. அர்ச்சனம் ஹரே கிருஷ்ணா. படிங்க மாத்து. தற்பெருமை மாற்றப்பட்டு ஓ நல்ல ஒழுக்கமுடைய சீமாட்டியே, அறிவு பிறக்கிறது. அறிவின் வேலைகள் என்னவென்றால், பார்வைக்கு வரும்பொழுது பொருட்களின் இயல்பினை உறுதிப்படுத்த உதவி செய்வதும் புலன்களுக்கு உதவி புரிவதும் ஆகும். அறிவு கூர்மை என்பது ஒரு பொருளை புரிந்து கொள்ள உதவும் நுழை புலம் வாய்ந்த ஆற்றலாகும். எதையும் ஆய்ந்து முடிவு செய்ய அந்த அறிவு புலன்களுக்கு உதவுகிறது. அதனால் அறிவு புலன்களுக்கு தலைவன் என்று பெரும்பாலும் கருதப்படுகிறது. ஒருவர் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் நிலைத்திருக்கும் பொழுது அறிவு கூர்மை முழு நிறைவு அடைகிறது. அறிவு கூர்மை சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதால் ஒருவரின் உணர்வு நிலை விரிவடைகிறது. உணர்வு நிலையின் இறுதி விரிவு என்பது பரிபூர்ணமான கிருஷ்ண உணர்வு நிலையாகும். ஹரே கிருஷ்ணன். நன்றி மத்தி. சோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, இப்ப அகங்காரம் ராஜகுணு கூட கலந்து போகும்போது புத்தி பெயர்க்கதான். இதான் கபில முனி சொல்றார். ஓகே, அகங்காரமா ராஜகுணம் கலந்து போகும்போது புத்தி பெயர்க்கதான். ஓகே, இந்த புத்தி வச்சுதான் நம்ம ஒரு பொருள் ரைட்டா ராங்கா, ஒரு விஷயம் ரைட்டா ராங்னு நம்ம முடிவு பண்றோம். புத்தி வச்சுதான். புலன்கள்ல அந்த 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 சென்ஸ் பண்ணுமா. ஆனா புத்தி தான் இது ரைட்டா இல்லையா அப்படின்னு சொல்லும். ஓகே, இந்த புத்தி இப்படி பிறக்கிறது அகங்காரமா ராஜகுணம் கலந்து போகும்போது இந்த புத்தி பிறக்கத்தான். உண்மையான புத்தி தான் கிருஷ்ண பக்தி. ஓகே, கிருஷ்ண பக்தி இன்டெலிஜென்ட், அதான் உண்மையான கிருஷ்ண பக்தி. ஸோ இதான் நம்ம நிலையில் தான் நம்ம நம்மளாம் வாழ்றோம் கிருஷ்ண பக்தியில். தேட் இஸ் ரியல் இன்டெலிஜென்ட். ஓகே, இதான் ப்ராப்பா எழுதுறார். ஓகே ஓகே கடைசி ஸ்லோகம் படிங்க. Hare Krishna Prabhu. Doubt, misapprehension, correct apprehension, memory, and sleep, as determined by their different functions, are said to be the distinct characteristics of intelligence. Doubt is one of the important functions of intelligence. Blind acceptance of something does not give evidence of intelligence. Therefore, the word samsaya is very important. In order to cultivate intelligence, one should be doubtful in the beginning. But doubting is not very favorable when information is received from the proper source. In Bhagavad Gita, the Lord says that doubting the word of the authority is cause of distraction. Hare Krishna. ஓகே மாதாஜி, ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, போப்பாட்ல பாருங்க, ப்ராப்பர்ட் சந்தேகத்தை பத்தி பேசுற. டவுட்னா சந்தேகம். ஓகே, முக்கியமான விஷயம் ப்ராப்பர் என்ன சொல்றோம், நம்ம சந்தேகமா இருக்கணுமா. எந்த விஷயத்து கூட நம்ம சும்மா ஏத்துக்கூடாதான். ஓகே, நம்ம சந்தேகப்பட்டு நம்ம விசாரிக்கணும். ஓகே, இது ரைட்டா இல்லையா அப்படின்னு நம்ம சந்தேகமா இருக்கிறது நல்லதுதான். நான் ப்ராப்பர்ட் சொல்றார். ஆனா நம்ம எந்த விஷயம் கூட ரைட்டான சாஸ்திரம் வந்துச்சுன்னு நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஒரு உதாரணம் இந்த பாகவதமோட விஷயம் ஞானம், பகவத்கீதை ஞானம் இந்த பகவத்கீதை பகவான் பேசுனது, பாகவதம் இந்த சுகதேவ கோஸ்வாமி பேசுனது, வியாசம் அழுதேன். சோ நம்ம சந்தேகப்படக்கூடாது. ப்ராப்பர் எழுதிருக்காரு. நம்ம சந்தேகப்படக்கூடாது, நம்ம ஏத்துக்கணும். பகவத்கீதா பாகவதம் நம்ம ஏத்துக்கணும். ஆனா அதனால நம்ம சந்தேகமே படக்கூடாது அப்படின்னு இல்லை. ப்ராப்பர் சொல்லியிருக்கார், நம்ம சந்தேகம் இருக்கணுமா. எந்த விஷயம் கூட நம்ம அப்படி புலாபல் நம்ம ஏத்துக்கூடாதான். ஓகே, ஆனா when the information comes from the right source, அந்த விஷயம் ரைட்டான இடத்துல வந்துச்சா, உதாரணம் பகவத்கீதை பாகவத், அது நம்ம சந்தேகம் இல்லாம நம்ம ஏத்துக்கணும். ப்ராப்பர் சொல்றோம். ஓகே,
ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். இதை முடிச்சு நம்மளோட 3வது பகுதி, அடுத்த வாரம் வந்து 4வது பகுதி நம்ம பார்ப்போம். இந்த 26வது அத்தியாயம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமன் கிராந்தர் ஸ்ரீமன் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.